வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகலா வேடுவே வைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தரு சரணம் காசதேவகுல பண்டார வேதாச்சாரியா துர்பாரமப்படம் சரணம் காசதேவகுரி ஏதவதிரு ராமனகுரி துர்பாரமப்படம் சரணம் பரபம்ம ஸ்ரபாம்பரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருடைய சரணம். ஓம் ஸ்ரீ காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சரணோ வீரேஸ்வரி ஓம் கிளிம் யோகபேஷபுச்சம் சங்குரு வைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிளிமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரம வைரவைரவம் திருடைய சரணம் ஓம் கிளிம் நம சிவாய வைரவசிவம். இன்றைக்கி முக்கியமான புவனேஸ்வரி காசி புவனேஸ்வரி காசி புவனேஸ்வரி காசி கால பைரவி பைரவர் ஆன்மீக தகவல். என்ன ஆன்மீக தகவல்னா, இன்றைக்கி தேதி வந்து அச்சய திதிகை. இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் வீடியோ பேச முடியல. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கவலைக்கிடங்க, அது கவலைக்குள்ளாகிய ஒரு விஷயம் நடந்தது. அது என் கூட இருந்த ஒரு 2004 என் கூட இருந்த ஒரு குருக்கள், அது சந்திரசேகர குருக்கள். அவர் இந்த புவனேஸ்வர பைரவ வழிபாடு நான் 2004 நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது 2008க்கு பிறகு தான். ஆனால் அது வரைக்கும் நான் 2004 நான் ஏன்னா இது என்னோடய பரம்பரையாக என் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ரகசிய பாடம். நான் எல்லாத்துக்கும் நான் என்னை தேடி வரவங்களுக்கு தான் நான் சொல்லிக் கொடுத்துருந்தேனே தவிர 2008 எங்கள் அம்மா இறந்த பின் தான் நான் பரவலாக எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லோரும் கற்றுக்கணும், நம்பிக்கொள்ளுங்க செய்யட்டும். அதாவது நான் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும்னு அப்படி இருக்கிற எண்ணம் கிடையாது. கேட்டு தான் ஆகணும். கஷ்டப்படுறவங்க சில வழிபாடு செஞ்சு ஜெயம் ஆகலைன்னா இந்த வழிபாடு செய்யலாமே செஞ்சு ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் இந்த குருக்கள் ஐயா இன்றைக்கி 2 மணிக்கு விடிய காலையில் சாஜம் பைரவ சூசாஜம் அடைஞ்சிட்டார். பைரவ சூசாஜம்னா உங்களுக்கு தெரியும், மரணம் இரவு நடி இறந்துட்டார், இரவு நடி சேர்ந்துட்டார் சொல்லுவாங்க. அது உண்மையான பேர் பைரவ சிவசாஜம் அணிஞ்சிட்டார். அப்போ ஒரு குரு பைரவ சிவசாஜம் அணிஞ்சிட்டால், நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, மாதா பிதா குரு, இந்த 3 பேர்த்துக்கும் நம்ம கைப்பட நம்ம கண்டிப்பாக இந்த சமதிகரணம் என்ற ஒரு பூஜா முறையை கண்டிப்பாக நம்ம செய்யணும். என்ன செய்யணும்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தவங்க சாஜம் அணிஞ்சிட்டா அவங்கள இறைவனாக பாவித்து அவருக்கு அபிஷேகம் பண்ணணும். உடம்பு நல்லா இருந்தால் அவருக்கு மந்திர ஜபங்கள் பண்ணி ருத்ர பாராயணம் பண்ணலாம், புருஷ சுக்தம் பண்ணலாம், ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணலாம், இல்லை திரியம்பக மந்திரம் கூட சொல்லி, இல்லை கால பைரவ மந்திரம் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே, எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும், வீட்டுக்கு செய்யக்கூடாது. ஒரு குருவாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இருந்தாலும் சரி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சிலர் குடும்ப வழக்கப்படி ஒன்று செய்கிறாங்க, அது செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க நம்பிக்கை. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, எப்படி செய்யணும், குருமார்கள் எப்படி செய்கிறாங்க, சாதுக்கள் எப்படி செய்கிறாங்க, இந்த சமதிகரணம் இறப்பு காரியத்தை எப்படி செய்கிறாங்க, ஒரு குருக்கள் சாஜியம் முடிச்சுட்டா எப்படி செய்யணும் அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு பேசிக் நீங்கள் அடிப்படையாக நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பக்கத்து கோயில் குருக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் தொண்டு செய்வீங்க, போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க, அவர் உங்களுக்கு வாழ்த்திருப்பார், சங்கல்ப அர்ச்சனை பண்ணி இறைவன்ட்ட வரம் வாங்கி கொடுத்துருப்பார். அவர் வைசாவி பைரவ சிவசாஜம் அணிஞ்சிட்டால் அவர் கண்டிப்பாக நீங்கள் போய் செய்யணும். அதுதான் குரு மரியாதை, குரு தர்ப்பணம். குரு தர்ப்பணம் நீங்கள் செய்யலைனா, குருவுக்கு நீங்கள் செய்யலைனா, அவர் சொல்லிக் கொடுத்த பாடம், அவர் சொல்லிக் கொடுத்த உங்களுக்கு அர்ச்சனை, அவருக்கு சொன்ன உங்களுக்கு உபதேசம், அவர் உங்களுக்காக செய்த பூஜை எதுவுமே படிக்காமல் போயிடும். நான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ராமானுஜன் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பைரவ சாஜம் அணிஞ்ச பிறகு அஸ்ரீ ரூபம் இந்த பிண்ட பிரசாதம், பிரேதத்துக்கு பேர் பிண்ட பிரசாதம், அக்னிக்கு தானம் பண்ணணும், இல்லை பூமிக்கு தானம் பண்ணணும், அதான் அதுக்கு பேர் பிண்ட பிரசாதம். அந்த பிண்ட பிரசாதத்தை அவருக்கு பேர் பிரம்மசாஜ்யம். அதை உட்காந்து தியான ரூபத்திலே பிரம்ம காபாலத்துலேருந்து வெளியாகணும். அப்போ அவர் உடம்பு அழுவக்கூடாது, அவர் முறைப்படி பாடம் பண்ணுங்க. அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்கள் வேதங்கள் எல்லாமே அழியாமல் உங்களுக்கு உயிர் இருக்கும்னு சொல்லி. அதனால் ஸ்ரீரங்கத்தில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமானுஜன பூத உடல் இன்னும் மூலஸ்தான விக்கிரம் பக்கத்துலேயே இருக்கும். அவருக்கு தான் முதல் பூஜை. சைவத்தை விட சைவனா தெரியும், சிவபெருமான வழிபாடு பண்ணுறது. வைணம் விஷ்ணு பகவானை பிரதானமாக வழிபாடு செய்வாங்க. அப்போ சாந்திரிக ஆகமம் நிறைய ஆகமம் அதில் இருக்குது. அது அடிப்படையில் குருக்கு தான் பூஜை. விஷ்ணு கும்புறங்க, அதாவது வைணவத்தில் சேர்ந்தவங்க அனைவரும் குருக்கு தான் பூஜை. இறைவனுக்கு குருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட வழிபாட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாலே தீட்டு தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், மாதா பிதா அம்மா அப்பாவுக்கும் குருக்கும் தீட்டோ தோஷம் சொல்லாதீங்க, அது உங்களுடைய கடமை. அப்போ ஒருத்தர் இந்த மாதிரி குருவாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பைரவ சாஜம் அணிஞ்சிட்டால் அவங்களுக்கு இறைவனுக்காக பாவித்து அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் காவி உடுத்தணும், விபூதி பூசணும்.
நல்லா தொடச்சிட்டு அந்த பிண்ட பிரசாதத்தை இறைவன் கருங்கலுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுற மாதிரி அபிஷேகம் பண்ணி விபூதி பூசி காவி உடுத்தி அப்புறம் ஒரு தீபம் ஏற்றி வச்சு உத்திராட்ச மாலைகள் போடணும். சந்திர மாலை கம்பி இல்லாத கோர்த்த நூலில் கோர்த்த மாலைகளும் நூலில் போட்ட உத்திராட்சமும் நூலில் போட்ட, ஏன்னா அந்த அக்னிக்கு நீங்கள் தானம் பண்ணாலும் இல்லை பூமி தடங்கம் பண்ணாலும் இதை உட்கார வச்சு ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க, அது செய்தாலும் இதெல்லாம் வந்து இறைவனாக பாவித்து செய்யணும். அதே மாதிரி 13 நாள் பிண்ட தர்ப்பணம் பண்ணணும். 13 நாள் தான் ஒரு ஆத்மாவுக்கு செய்கிற பூஜை. அந்த ஆத்மா 10 நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ தினந்தோறும் நீங்கள் வந்து அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் எப்படி பூஜை பண்ணால், இப்போ அடுத்து நான் சொல்லிக் கொடுக்குற தர்ப்பணத்தையும் சிராத்தத்தையும் முதல் கற்றுக்கணும். இப்போ 13 நாளும் திலாயாகம் செய்யணும். அப்படி திலாயாகம் செய்யும்போது கூட பரவாயில்ல, ஒரு தர்ப்பணமாவது ஒரு பிண்டம் 30 பிண்டம் பிடிச்சோ இல்லைன்னா 5 பிண்டமாவது பிடிச்சி வச்சு அந்த ஆத்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா 10 நாள் அந்த ஆத்மா அங்கே தான் இருக்கும். சாஸ்திர பிரகாரம் 10 நாள் அந்த சாஸ்திரம் அங்கே தான் இருக்கும். அதனால் நான் பிறகு இன்னும் உங்களுக்கு தெளிவாக வளர்க்குறேன். காசிகால தேவி பைரவ அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருஸ்ரோமங்கரிம் நம சிவாய பைரவ சிவம்.